ஹாய். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெல்னஸ்னால் என்னென்னா சாப்பாடு, ஃபிட்னஸ், 80% நியூட்ரிஷன்னா நம்ம சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பேவரேஜஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன வாயில் உள்ளே தள்ளுறோமோ அதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டி. இப்போ உதாரணத்துக்கு மெடிடேஷன், ஜிம்மு, எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் 20%. 80% வந்து சாப்பாடு, வாய் வழியாக நம்ம சாப்பாடு சாப்பிட்றது, பேவரேஜஸ், இந்த மாதிரி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வெல்னஸ். ஏன் வந்து நான் அடிக்கடி வெல்னஸ் பற்றி நிறையா பேசுகிறேன்னா, இனிமே வந்து உலகம் அதை நோக்கி தான் பயணம் பண்ணும். ஒரு சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, $1 trillion இண்டஸ்ட்ரி வெல்னஸ். இன்றைக்கி நிறையா கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்துட்டு இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் வர்றாங்க. ஏன் வராங்கன்னா, மக்கள் வந்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி டெவலப் ஆகுது, அது அப்படியே வந்துட்டு சிக்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகுது. இதுக்கு இடையில வந்து வெல்னஸ்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. வெல்னஸ்னால் நத்திங் பட் ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன்னா என்னென்னா, இன்றைக்கி வந்து வெளியில் உலகத்தில் நிறைய டிசீஸ் ஆயிடுச்சு, நிறையா வந்து டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு. இப்போ தைராய்டு டிஃபிஷியன்சியில் இருக்குது, சுகர் வருது, ஃபேட்டி லிவர் வருது, பிசிஓடி, ரெகுலர் பீரியட், இந்த மாதிரி வந்து லேடிஸுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சா, அது நம்ம பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் வந்து ப்ரிவென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டு அப்படின்னா ஒரு 10 வகையான சத்துக்கள் நமக்கு வேணும். அதில் வெளி உலகத்தில் நம்ம ஆளுங்க எல்லாமே சொல்லுவாங்க அயோடின் டிஃபிஷியன்சி, அயோடின் ஓகே. ஆனால் அயோடின் மட்டுமே போதாது. அதில் எக்ஸ்ட்ராவாக பாருங்கள், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணும். இப்போ நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் டெஸ்ட்டுன்னே இருக்குது. இந்த omega-3 எதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடில் நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்புகள் நிறையா வருது. அதில் எதெல்லாம் omega-3 நீங்கள் ரிசர்ச் பண்ணால் உங்களுக்கே கிடைக்கும். எதில் வந்து omega-3 ரிச்சாக இருக்குது, அந்த omega-3 மட்டும் நம்ம எப்படி எடுத்து சாப்பிட்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீட் ஆயிலெலாம் இருக்குல்ல, சீட் ஆயிலெலாம் omega-6 தான். omega-3 ஆயில் எதெல்லாம் இருக்குது, omega-3 ஃபுட்டு எதெல்லாம் இருக்குது, omega-3 மீட் எதெல்லாம் இருக்குது, omega-3 ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் எடுத்து போட்டு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணால், அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் omega-3 டிஃபிஷியன்சினால் என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் ரெக்டிஃபை ஆகும். அந்த மாதிரி இன்னொரு மினரல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெக்னீசியம்ங்கிறது ரிலாக்ஸ் பண்ணுற மினரல். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் மெக்னீசியம் ரிச் ஃபுட்டு, வாழைப்பழம் கூட அதில் இருக்குது. அந்த மெக்னீசியம் ரிச் ஃபுட்டு எதெல்லாம் இருக்கோ அந்த மெக்னீசியம் ரிச் ஃபுட்டை எடுத்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் சாப்பிட ஆரம்பித்தோம்னா, இப்போ மெக்னீசியம்ங்கிறது ரிலாக்ஸ் பண்ணுற மினரல். தூக்கம், இரிட்டேஷன், மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது, யூரின் மோஷன் தடைப்படுது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இனிமே ப்ரிவென்ஷன், வெல்னஸ், இதெல்லாம் தான் ஒரு குளோபல் ட்ரெண்டு, $1 trillion இண்டஸ்ட்ரி. ஸோ மக்களுக்கு இந்த வெல்னஸ் சொல்யூஷன், இந்த ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம பண்ணுறது, ஒரு வியாதி எப்படி நம்ம வராமல் நம்மளை பாதுகாக்கிறது, இதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். சர்டிஃபைடு வெல்னஸ். என்ன சர்டிஃபைடு வெல்னஸ்னால், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு எங்ககிட்ட வாங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு நியூட்ரிஷன் மூலிமா டயட் பிளான் கொடுக்குறோம். 3 மாதம் நம்ம சொல்கிற டயட் பிளானு, ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலு, நீங்கள் வெளியில் சாப்பிட்ற வகையான உணவுகள், நல்ல தூக்கம், ரெஸ்ட்டு, வாட்ரு, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு யோகா, மெடிடேஷன், இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு 3 மாதம் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு, மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்டு. இந்த 2 ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு த்ரூ நியூட்ரிஷன் மூலிமா நல்ல ரிச்சு நியூட்ரிஷன் ஃபுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் ஃபுட்டு மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், எது சாப்பிட்டாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இனிமே நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா. இப்போ நம்ம வந்து நம்மளை சுற்றி நிறையா வந்துட்டு டெத்து நடக்குது, சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம்.
ஆக்சுவலாக வந்துட்டு பயாலஜிக்கல் ஏஜ், உடம்புனுடைய வயசு அப்படி வச்சுக்கலாம். பிறந்த வயசு, உடம்பு செயல்பாடு வயசு, இப்படி 2 வயசாக வித்தியாசம் இருக்குது. பயாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க. அது தெளிவாக வந்துட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பயாலஜிக்கல் ஏஜ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வர கஸ்டமர் நாங்கள் செக் பண்ணி பார்த்தா 20, 25 வயசு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு 10 வயசு 15 வயசு 25 வயசு 60 55 58 இப்படிலாம் சேர்த்து காட்டுது. ஸோ இப்போ நம்ம நினச்சிட்ருக்குறோம் நமக்கு இவ்வளோ வயசுன்னு, ஆனால் உடம்பு அதோடைய கண்டிஷனு அதோட செயல்பாடு அந்த வயசு பார்த்தா எங்கேயோ இருக்குது. ஸோ இந்த மிஸ்மேட்சிங் இருக்குது இல்லையா, இதுக்கு நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பயாலஜிக்கல் ஏஜ் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுவோம், அது ஃப்ரீ தான். ஸோ அது எப்படி நம்ம படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வர்றது, ஒரு 3 மாதத்தில் எவ்வளோ நம்ம குறைக்கலாம், ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ குறைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள், நியூட்ரிஷன் இன்டேக் என்ன, சப்ளிமெண்ட் என்ன, நார்மல் டயட்டிங் என்ன, அதுக்கு என்ன ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி வைக்கணும், வாட்டர் இன்டேக் எவ்வளோ பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு மனுஷன் ஒரு ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறத ஒன்று சூஸ் பண்ணி, ஏன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் சாய்ஸஸ். நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப். சாப்பாடுனாலும் சரி, பிஸ்னஸ்னாலும் சரி, ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, ஹேபிட்ஸ்னாலும் சரி, டிசிப்ளின்னாலும் சரி, என்ன நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்குண்டான அவுட்புட்டு விளைவுகள் நமக்கு வரும். ஸோ ப்ரிவென்ஷன், ஒரு சரியான விஷயத்தை ப்ரிவென்ஷனாக நம்ம வந்து சூஸ் பண்ணி இந்த வெல்னஸ்ங்கிற இந்த விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த உடம்பை வந்துட்டு சூப்பராக கேர் எடுக்க முடியும். நான் எல்லாருக்குமே என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்துட்டு ஐடியல் வெயிட்டில் இருக்கோம், ஐடியல் ஃபேட்டில் இருக்கோம், ஒரு நல்ல ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து 14 வருஷமாக நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதை வந்து ஒரு பேக்கேஜாக டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்தது நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மள நிறையா பேர் வந்து ஒபிசிட்டி ஆகிட்டோம். மெயினாக வந்துட்டு குளோபலில் இருக்கிற ஒரு பெரிய இரிட்டேஷன், எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மக்களுடைய ஒரு பெரிய ஒரு வேதனை, ஒரு வலி என்னென்னா எப்படி நம்ம வெயிட்டை குறைக்கிறது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெல்னஸில் இந்த ப்ரிவென்ஷனில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வெயிட் ஆனோன்னு செக் பண்ணணும். வெயிட் மேனேஜ்மெண்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம உடம்பு என்ன எரிக்குது, பர்ன் பண்ணுது, என்ன வெளியில் ஏறுது, என்ன மீதி ஸ்டோர் ஆகுது. இதுக்கு பேர் வந்து கலோரி மேனேஜ்மெண்ட். நம்ம தண்ணியை தவிர எது நம்ம வாயில் கொண்டு போனாலும் அதுக்கு பேர் வந்து சயின்ஸில் அளக்குறாங்க மெஷர்மெண்ட். இப்போ அரிசி பருப்பு கிலோவில் அளக்குறோம், ஆயிலு பெட்ரோலு இது மாதிரி விஷயங்கள்லாம் லிட்டரில் அளக்குறோம், தங்கம் இதெல்லாம் வந்து கிராமில் அளக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவை சயின்ஸில் கலோரியில் அளக்குறாங்க. தண்ணியை தவிர மீதி எல்லாருக்குமே எல்லா சாப்பிட்ற பொருட்களுக்குமே, கூல்ட்ரிங்க்ஸுக்கு எல்லாத்துக்குமே, டீ காஃபி எல்லாத்துக்குமே கலோரி வேல்யூ இருக்குது. ஸோ அந்த கலோரி வேல்யூ எவ்வளோ இருக்குது, நம்ம உடம்பு எக்ஸாக்டாக எவ்வளோ கலோரி எரிக்குதுங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாது. நாங்கள் வந்து அதுவும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு வெல்னஸ் எவால்யூஷன் பண்ணி ஒரு கன்சல்டன்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வெல்னஸ் கன்சல்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி எவால்யூட் பண்ணிவிட்டு எவ்வளோ கலோரி எரிக்குது, எவ்வளோ கலோரி இன்டேக் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஸ்டோர் ஆகிக்கிற ஃபேட்டை வந்துட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்குது. த்ரூ டயட் பிளான் மூலியமாகவும் நியூட்ரிஷன் மூலியமாகவும் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ எடை பராமரிக்கிறது நம்ம எப்படி வெயிட் ஆனோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் கொண்டு வரணும். ஏதோ ஒரு சில ஃபுட்டு வந்து நமக்கு இப்போ ஃபேவரட் ஃபுட்டு ஆயிடுச்சு. அந்த ஃபேவரட் ஃபுட்டு என்ன, அதோட கலோரி வேல்யூ என்ன, அதோட நியூட்ரிஷன் வேல்யூ என்ன, என்ன உடம்பு நம்ம எரித்து வெளியே தள்ளுது, மீதி எப்படி ஸ்டோர் ஆச்சு. ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கலோரி இன் கலோரி அவுட், ரிமைனிங் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். அப்போ வெளி உலகத்தில் இன்றைக்கி நம்மளை சுற்றி எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா ஹை கலோரி லோ நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்கெட் வீல் சிப்ஸ் வாங்குகிறோம். அந்த ஒரு பாக்கெட் வீல் சிப்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், அவ்வளோ கலோரி இருக்குது, 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது? நம்ம எங்கெங்கேயோ போய் ஏதோ பார்சல்லாம் வாங்குகிறோம், அதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ நியூட்ரிஷன் ஹை கலோரி ஃபுட்டாக ஆயிடுச்சு. நிறையா ப்ராசஸ்டு ஃபுட் ஆயிடுச்சு, நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஃபுட்டு கார்போஹைட்ரேட்டு நம்ம அரிசியாக சாப்பிட்றோம், அந்த அரிசியிலிருந்து என்னென்னமோ பண்ணிடுறான். ஸோ மாடிஃபைடு ஆயிடுச்சு.
அப்புறம் இன்வென்ஷன், இன்னோவேஷன், அப்புறம் அப்ராட்லேருந்து நிறையா கல்ச்சரில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம இன்றைக்கி இம்போர்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு பழகிட்டோம். அதெல்லாம் நம்மளை சுற்றி வந்து உக்காந்துருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளை கேர் எடுத்து இந்த ஃபுட் ஐட்டங்கள்லாம் இருந்து தப்பிச்சு நம்ம உடம்பை மெயின்டைன் வந்து ரொம்ப கஷ்டம். ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த வெல்னஸுக்கு, இந்த ப்ரிவென்ஷனுக்கு தேடி தேடி வருவாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வருது, சரி இது என்னன்னு பார்க்கலான்னு தோணுதுன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து ஒரு வெல்னஸ் எவால்யூஷன் எடுங்க. அந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது தெரிஞ்சிடும். அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அதிலிருந்து தப்பிக்கிறது, இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட த்ரூ அவுட் டயட் பிளானில் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டருக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள்.